அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவிஸ் கிராஸ் கொஸ்டின் டைம். 2023 வருடம். ஸோ இந்த வருஷம் நம்ம கேடிவிக்கு, நம்ம தி கேடிவி நண்பர்களுக்கும் ஃபேமிலிக்கும், தி கேடிவி மக்களுக்கும் முக்கியமான ஒரு விஷயம் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் மக்கள். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கள்ளக்குறிச்சி வழக்கு அப்படிங்கிறது இந்த வருஷம் ரொம்ப ஹாட்டா இருந்து இப்ப அந்த வழக்கு எந்த அளவுக்கு ப்ரொசீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பத்தியும், இந்த கள்ளக்குறிச்சி இந்த மாணவி வழக்கும் ரயட் வழக்கும் இந்த வழக்கு நம்ம தி கேடிவிக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு அப்படின்றதும், இந்த கேடிவியின் மூலியமாக என்னென்ன விஷயங்கள்லாம் வெளியே தெரிஞ்சுது அப்படிங்கிறத பத்தியும், இதனால ஏற்பட்ட இம்பாக்ட பத்தியும் டீட்டெயிலா விவாதிக்க போறோம் இந்த பதிவுல. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். கள்ளக்குறிச்சியில மாணவி இழந்து போன்ற வருஷம் ஆகுது. இதுல சிபிசிஐடி சார்ஜ் ஷீட்டும் பாத்தீங்கன்னா தற்கொலைன்னு ஃபைல் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இது ஹைகோர்ட் மானிட்டர்ட் கேஸ்ன்றதுனால அதுவுமே தற்கொலைன்னு தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. நம்ம சேனல்லையும் பாத்தீங்கன்னா இது நிறைய தற்கொலைக்கான ஆதாரங்களும் வெளியிட்டு இருக்கோம். இப்ப இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் செல்வி அவர்கள் இது கொலைன்றது எந்த ஆதாரத்தை வச்சு பேசுறாங்க, அண்ட் இப்ப அவங்களுக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன? நல்ல கேள்விங்க. நான் சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், வேற என்ன, பணம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் இதை ரெண்டு கேள்வியா பிரிச்சுக்கிறேன். இதை ஏன் அவங்க கொலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வி, இதை எந்த அடிப்படையில சொல்றாங்கன்றது ஒரு கேள்வி எடுத்துக்கலாம். எந்த அடிப்படையில சொல்றாங்கன்றதை நெக்ஸ்டா பாத்துக்கலாம். இப்ப ஏன் கொலைன்றத சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமே. நாம இது இன்னைக்கு நேற்று கிடையாதுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 months முன்னாடி தான் சொல்லியிருப்போம். நீங்க வேணா பாருங்க மக்களே, செல்வி ஒரு நாள் அவ வீடியோலயே அந்த பார்கோட போட்டு காசு கொடுங்க அப்படின்னு கேட்க போறோம் நம்ம சொல்லியிருந்தோம். அது இன்னைக்கு முடிவாயிடுச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ நான் அப்பயே சொன்னோம், இது நீதிக்கான போட கிடையாதுப்பா, நிதிக்கான போடம் நம்ம தெளிவா சொன்னோம். இன்னைக்கு அது உறுதியா இருக்குன்னு தான் சொல்றோம். யோசிச்சு பாருங்க மக்களே, நம்ம சிம்பிளா சொல்லலாமே. இப்போ இந்த நிதி எதுக்கு அப்படின்னு பேசுறப்போ செல்வி சொல்றா, இது மாதிரி இல்ல, இந்த கேஸ்ல எதிர்த்தரப்புல உள்ளவங்க பெரிய பணம் உள்ள பார்ட்டி, பெரிய பதவி உள்ள பார்ட்டி, பெரிய அரசியல் செல்வாக்கு உள்ள பார்ட்டி, நம்ம எதிர்த்து போராடணும்னா நம்ம பணம் தேவைப்படுது அப்படின்னு ஒரு வார்த்தை பேசியிருக்கான். ஓகே, நான் இந்த வார்த்தைய கொஞ்சம் ஓர வைக்கலாம். நான் செல்வி சொல்றது உண்மைன்னு எடுத்துக்கிறேன். சரியா சொல்லிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்கை பொறுத்த அளவுக்கு எல்லா வக்கீல்களும் டேக் இட் ஃப்ரம் போரத்னம், பாப்பா மோகன், அண்ட் தென் உங்களுக்கு சங்கர் சுப்பு அவர்கள், இன்ஃபேக்ட் சித்தார்த் லூத்ரா வரைக்குமே இந்த வழக்குல காசு வாங்கல. எல்லாருமே நீதிக்கான போராட்டத்துக்காக எல்லாம் ஃப்ரீயா பண்றாங்க அப்படிங்கிற வார்த்தையை செல்வி சொல்லியிருக்கான். நான் அதை உண்மைன்னு எடுத்துக்கிறேனே. அவ உண்மைன்னு எடுத்துக்கிறப்போ இந்த இடத்துல அந்த அந்த வழக்கு விழுப்புரத்துல நடந்தா என்ன, கள்ளக்குறிச்சியில் நடந்தா என்ன, எங்க நடந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஏன்னா அந்த வக்கீலும் காசு வாங்க நீ தான் சொல்ற. அப்போ வக்கீல் ஃபீஸ்ன்றது ஃப்ரீ, ரைட்? அது ஓரம் வச்சிடலாம். இப்ப அடுத்தது, செல்வியோ ராமலிங்கமோ கடலூர்ல இருந்து விழுப்புரத்துக்கு வாரம் போயிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கலாமே. இப்போ கடலூர்ல இருந்து கள்ளக்குறிச்சிக்கு டிரான்ஸ்பர் ஆனா கள்ளக்குறிச்சி போறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப கடலூர் டு கள்ளக்குறிச்சி அதிகபட்சம் 2 பேருக்கு பஸ் ஃபேரு, டீ செலவு, டிஃபன் செலவு, சாப்பாடு செலவு, திரும்ப பஸ் ஃபேரு, எவ்வளவு சேர்த்தாலுமே அதிகபட்சம் உங்களுக்கு 2 பேருக்கு சேர்த்து ஒரு 300 ரூபாய், அதிகபட்சம் 400 ரூபாய் ஆக போகுது பர் வீக். ஒரு 400 ரூபாய் ஒரு வாரத்துக்கு கோர்ட் செலவுக்கு செலவு பண்றது கூட செல்வியால முடியல அப்படின்றதெல்லாம் இங்க ஏத்துக்க முடியாத வாதம். 400 ரூபான்றது என்னது? ஒரு 6 கிலோ மட்டன் வாங்குற காசு. ஒரு வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை 6 கிலோ மட்டன் வாங்க 400 ரூபா அவுட், 400 ரூபா அவுட் ஆயிடுது. சோ 1/2 கிலோ மட்டன் வாங்குற காசு கூட செல்வி கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கிற செல்வி எல்லாம் அப்படிங்கிறது ஏத்துக்க முடியாத வாதம். சரி, அடுத்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இல்ல உண்மையாலுமே 400 ரூபாய் கஷ்டம், ராமலிங்கம் வேலைக்கு போல, செல்வியும் ஏஜென்ட்டா வேலை பார்த்துட்டு இருக்கிறா, அவ இப்ப எந்த ஒரு நியூ கான்ட்ராக்ட் எடுக்காம இருக்கிறா, ஆனா பழைய கான்ட்ராக்டுக்கு ஏஜென்சி கமிஷன் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கலாமே. நான் கேட்கிறேன், நீ என் செல்வி என்ன சொல்றானா, இறந்த மாணவி தான் சொந்த பொண்ணு சொல்றான். இப்போ இந்தியாவுல எத்தனையோ நபர்கள், எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ பெற்றோர்கள், எத்தனையோ ஃபேமிலிஸ் பாத்தீங்கன்னா கோர்ட் வாசல் ஏறி மிதிச்சிட்டு இருக்கிறதுல பல பேருக்கு நீதி கிடைக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. செல்வி மட்டும் போராடுற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்கு, ஏத்துக்க முடியாத வாதம். இப்போ இறந்து போன மாணவி இவருடைய பொண்ணு அப்படின்னு செல்வி சொல்றா இல்லையா,
ஏன் செல்விக்குன்னு சொந்தமா வீடு இருக்குல்ல, நிலம் இருக்குல்ல, கோர்ட்டுக்கு நீ வந்து வக்கீல் ஃபீஸும் கட்ட போறது கிடையாது, கோர்ட்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. செலவே இல்லாத ஒரு வழக்குக்கு, ஏன்னா எந்த இடத்துலயுமே வந்து வக்கீல் ஃபீஸ் இல்லாம யாரும் வாழ மாட்டாங்க. செல்வி சொல்றா இது யார் வக்கீல் ஃபீஸே வாங்கலன்னு சொல்றா, உண்மையே எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டா வார வாரம் இந்த கேஸ் கள்ளக்குறிச்சி கோர்ட்ல வார வாரம் வந்தா கூட வாரத்துக்கு 300-400 ரூபாய் செலவு பண்றதுக்கு கூட செல்வியால முடியலனால் வீட்டை வித்துரு, அடகு வச்சிரு, நிலத்தை வித்துரு, இது போதுமே செலவை மெயின்டைன் பண்றதுக்கு. இது கூடவா இல்லைன்னு செல்வி சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. நான் ஃபர்ஸ்டே சொன்ன பாருங்க, இது வந்து பணத்தை வச்சு பணம் பார்க்கிற கூட்டம். செல்வி வந்து செகண்ட் டேவே வந்து ஓப்பனா பிரஸ் மீட்ல பேசியிருப்பா, எனக்கு பல கோடி ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு விடணும் அப்படின்னு பேசியிருப்பா. இப்போ ஓப்பனாவே வந்து பார்கோட போட்டு காசு கேட்க ஆரம்பிச்சிட்டா. சோ இது நீதிக்கான போராட்டம் கிடையாது, நிதி தேவைக்கான போராட்டம். இப்ப நிதி தேவைன்னா என்ன பண்ண முடியும், மக்கள் இதை வந்து கொலைன்னு நம்பணும். சோ கொலைன்னு நம்பிட்டாங்கன்னா காசு கொடுத்துருவாங்க, தற்கொலைன்றதை கன்ஃபார்மா நம்பிட்டாங்கன்னா காசு தர மாட்டாங்க. இப்போ இந்த ஜாஜா பேரை பார்க்கறதுக்காகத்தான் தொடர்ந்து எந்த ஆதாரமும் இல்லாம, எந்த வித எவிடன்ஸும் இல்லாம, எந்த விட்னஸும் இல்லாம, எதுவுமே இல்லாம கொலை கொலை கொலைன்னு கூப்பிட்டு இருக்கிற உண்மையான காரணம் பாத்தீங்கன்னா செல்விக்கு வேண்டியது காசு. இப்ப இந்த பணம்ன்றது வந்து கண்காணிக்கப்படுமா இல்ல அது குற்றமா பார்க்கப்படுமா? நிச்சயமா கண்காணிக்கப்படுங்க. எப்படி கேட்டுட்டீங்க, உதாரணத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த கள்ளக்குறிச்சி வழக்குன்றது மாநில வழக்கு மட்டும் கிடையாது, ரயட் வழக்கும் சேர்த்தா இருக்கு. இந்த ரயட்ல இன்வால்வ் ஆனவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விடுதலை சிறுத்தை கட்சி விசிகே, அடுத்து கம்யூனிஸ்ட், அடுத்து மக்கள் அதிகாரம், அடுத்து தமிழ்நாடு விடுதலை படை, அடுத்து தந்தை பெரியார் கழகம். இப்ப தமிழ்நாடு விடுதலை படையா இருக்கட்டும், மக்கள் அதிகாரமா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ரெஜிஸ்டர்டான ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா மக்கள் அதிகாரம் அப்படின்றது என்னன்னு நம்ம பார்த்திருக்கோம், நக்சல் குரூப்போடைய ஒரு பொலிட்டிக்கல் விங்கு தான் மக்கள் அதிகாரம். அதே மாதிரி தமிழ்நாடு விடுதலை படை பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு விடுதலை படை அப்படிங்கிறது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம். சோ இவங்கெல்லாம் இந்த கலவரத்துல இன்வால்வ். இது மட்டும் இல்லைங்க, ரீசெண்டா செல்வி வீட்டுக்கு ஒரு கார்ல 4 பேரு தமிழ்நாடு விடுதலை படையோடைய ஸ்டிக்கரோட ஒட்டிக்கிட்டு வந்து செல்வியை பார்த்திருக்காங்க. செல்வியை கூட்டு போயிட்டு அந்த பொண்ணுடைய அந்த சமாதி கிட்ட போய் நின்று வீடியோ பேச எடுத்திருக்கிறாங்க, அந்த வீடியோ ஷூட் பண்ணிருக்கிறாங்க. அந்த வீடியோ இங்க வெளியாகுங்க. சூப்பர் பாயிண்ட், வீடியோ எங்கேயும் வெளியாகல. வீடியோ ஒரு பப்ளிக் டொமைன்ல வெளியாகாத ஒரு வீடியோவை ஷூட் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னா என்ன அர்த்தம் நம்ம எடுத்துக்கணும். அதுவும் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் ஒரு வீடியோ ஷூட் பண்றாங்க செல்வி கிட்ட இருந்து, அந்த வீடியோ எங்கேயும் வெளியாகவே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இந்த வீடியோவை வச்சு வெளிநாடுகள்ல காசை அவங்க பார்ப்பாங்க அப்படிங்கறதான் நம்ம எடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு நோக்கு, ஒரு அர்த்தம். சரி, அடுத்த ஒரு பாயிண்ட். இப்ப இந்த காசு ஒரு சேனல்ல வரணும் உள்ள, சாதாரணமா ஒரு பர்சனல் அக்கௌண்ட்ல போட்டு அந்த காசு வர முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் திறக்கிறாங்க. அந்த அக்கௌண்ட்டை திறந்து அந்த அக்கௌண்டின் மூலியமா காசு வருது அப்படின்னால் இது வந்து ஓகே ஏதோ ஒரு அறக்கட்டளைக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த அரசாங்கம் எடுத்துக்கூன்னு செல்வி நினைச்சுக்கிட்டு இருக்கிறா. நான் கேட்கிற ஒரு கேள்வி, இங்க ஆல்ரெடி கலவரத்தை பண்ண A1 அக்யூஸ்ட் செல்வி, திருப்பியும் வெளிநாடுகள்ல வந்து வரக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது இவருடைய செல்வியோட அக்கௌண்ட்ல வருது அப்படின்னால் அந்த பணம் மீண்டும் தமிழகத்தில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக சமூக விரோதிகளோட பணமா இருக்கக்கூடாது என்ன நிச்சயம் இருக்கு. சோ கண்டிப்பா என்னையே இதை கண்டிப்பா கண்காணிப்பாங்க, என்னையை கண்காணிப்பாங்க, ஐபி கண்காணிப்பாங்க. ஏனால் ஒரு சமூக விரோத செயலை செய்வதற்காக செல்வி மூலியமாக இவருடைய அக்கௌண்ட்டுக்கு சமூக விரோதிகள், வெளிநாட்டில் உள்ள சமூக விரோதிகள் இங்க உள்ள சமூக விரோதிகள் ஃபண்ட் பண்றதுக்காக இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க நிச்சயம் இருக்கு. They are being watched அப்படின்னு சொல்றீங்களா? Of course they are being watched. They are definitely being watched. வேற வழியே கிடையாது. ஒரு விஷயங்க, இது வந்து வெறும் மாநில வழக்கா இருந்தா மட்டும் இதை வந்து பெருசா கவர்மெண்ட் கண்டுக்காது. ஆனா இது கலவரம் வந்த ஒரு வழக்கு. இன்னொரு கேள்வி கேட்டீங்க பாருங்க, இத எதுக்கு சொல்றான்ற கேள்வி நான் சொல்லிட்டேன், பணத்துக்குன்னு. ஏன் சொல்றான்னு நான் வார்த்தை கேட்டீங்க, நான் சொல்றேன். இது வெறும் மாநில வழக்கா இருந்தா மட்டும் இருந்துச்சுனால் இது வந்து பெருசா ஒரு பப்ளிக் அட்டென்ஷனோ இல்ல கவர்மெண்டோ ஐபியோ எதுவுமே கண்டுக்காது, இன்டெலிஜென்ஸ் கண்டுக்காது. ஏதோ ஒண்ணு பேசிட்டு விட்டு போயிட்டே இருக்கும். ஏனால் அனிதாவோட தற்கொலை பத்தி இன்னமும் பேசிதான் இருக்கிறாங்க. அனிதா தற்கொலை பண்ணது நீட்டுக்காகன்னு பேசி அப்படி டைவர்ட் பண்ணி மாத்திட்டானுங்க.
ஒரு பொண்ணு எக்ஸாமை பார்த்து பயம் தற்கொலை பண்ணிக்குதுன்னா அப்ப டாக்டர் என்ன கிடைக்க போகுது அப்படின்ற கேள்வி இருக்கு. ஆனால் இந்த மாதிரியான வழக்கா இருந்தா கண்டுக்காம விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு கலவரம் வந்த வழக்கு, கலவரத்துல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக, கலவரத்தை பத்தி யாரும் பேசக்கூடாதுன்றதுக்காகவோ, கலவரத்தை பத்தி எடுத்து இங்க மக்கள் கிட்ட வந்து செல்வியை வந்து ஒரு எனிமிட்டி காமிச்சக்கூடாதுன்றதுக்காகவும் பயந்து 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 ஆரம்பிக்கப்பட்டதுதான் செல்வியுடைய பேச்சு. அதுக்கு உறுதுணையா ஃபர்ஸ்ட் இருந்தது விசிகே, அடுத்தது கம்யூனிஸ்ட், இவங்களாம் ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. போக 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 இது வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஆளுங்கட்சி அகைன்ஸ்டா இருக்குது போக போக அப்படிங்கிற உடனே அதுக்கெல்லாம் அடங்க ஆரம்பிக்குது ஸ்லோவா. செல்விக்கு ஒரு வழியே இல்லை, பேசியே ஆகணும், இல்லைன்னா தப்பிக்க மாட்டான்ற ஒரு பயம். அதனால செல்வி பேசிட்டு இருக்கா. இதான் நிலவரம். இப்ப இந்த கலவரம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். இப்ப இந்த கலவரம் வழக்குல செல்வியாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்க சொந்தக்காரங்க அண்ட் இதுல இன்வால்வ் ஆன விசிகே பிரமுகரான திராவிடமணி அவர்கள் இவங்கள விசாரிக்கப்பட்டாங்களா, இல்ல அவங்கள வந்து விசாரிக்கிறாங்களா, இல்ல என்ன நிலைமையில இருக்கு? ஓகே, டீட்டெயிலா பேசுவோம் இந்த விஷயத்தை பத்தி. கலவர வழக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடுறேன். கலவர வழக்கை பொறுத்த அளவுக்கு இன்னும் செல்வி சொந்தக்காரங்களோ அந்த திருட்டு திராவிடமணியோ திருமாவளவனும் விசாரிக்கப்படவில்லை. இன்னும் செல்வியும் விசாரிக்கப்படவில்லை. ஆனால் இவங்களெல்லாம் விசாரிக்காம சார்ஜ் ஷீட்னு ஒண்ணு போட முடியாது. ஏன்னா இவங்களாம் கலவரத்துல மெயின் அக்யூஸ்ட். இன்னொன்னு சொல்லிடுறாங்க, இந்த கலவர டீம், அதாவது இந்த கலவர வழக்கை விசாரிப்பதற்காக போடப்பட்ட எஸ்ஐடி டீம் அப்படிங்கிறது இட் வாஸ் சஜஸ்டட் பை தி ஹானரபிள் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லி தான் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க. இந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண உடனே ஸ்டேட் போலீஸ் இருக்கக்கூடிய நாம் விசாரித்த வரையில் நேர்மையான அதிகாரிகளை வைத்து ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு டீம் தான் எஸ்ஐடி டீம். ஃபார்ம் பண்றாங்க, ஒரே வாரத்துக்குள்ள ஒரு பிரிலிமினரி என்கொயரி முடிக்கிறாங்க எஸ்ஐடி டீம். அது மட்டும் இல்லாம 17th கலவரம் நடக்குது, 18th பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிஸ்டர்ஸ் திரு அன்பில் மகேஷ் அவர்களா இருக்கட்டும், இன்னும் சில மினிஸ்டர்ஸ், ஹோம் செக்ரட்டரி வந்து ஜென்ரலா ஒரு இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்து ஆய்வு பண்ணவே மாட்டாங்க, பட் சீஃப் செக்ரட்டரி வருவார். ஆனா ஹோம் செக்ரட்டரியோட அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து அலாங் வித் ஃபாரன்சிக் டீமோட வந்து கம்ப்ளீட்டா ஆய்வு பண்ணி இந்த கலவரத்துக்கு யூஸ் பண்ணப்பட்ட திரவியம், அந்த பொருள் என்ன மாதிரி யூஸ் பண்ணாங்க, எப்படி எரிச்சாங்க, ஸ்பிரிட் முடிச்சு, பெட்ரோல் முடிச்சுடைய துகள்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ரிப்போர்ட்டும் கொடுக்கப்பட்டு எஸ்ஐடி டீம் அவங்க ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரே வாரத்துக்குள்ள டீடைல் ரிப்போர்ட் ரெடி பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஒரு 15 பேரை போட்டிருக்காங்க. அந்த 15 பேர்ல பாத்தீங்கன்னா திருமாவளவன், திராவிடமணி, செல்வி, கம்யூனிஸ்ட் பாலகிருஷ்ணன், இப்படி வந்து ஒரு 15 பேர் அந்த மக்கள் அதிகாரத்துல ஒரு முக்கியமான ஆளு 15 பேர் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த 15 பேரை உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் கொடுத்துருக்காங்களாம். இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு இப்ப இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த லிஸ்ட் ஓரம் தள்ளிட்டு இல்லைங்க இப்ப அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். சோ இது மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதலமைச்சரா அவரால் 2 ஆஸ்பெக்ட் எடுத்துக்கலாம். ஒரு முதலமைச்சரா ஒரு ஸ்டேட்டோட லா அண்ட் ஆர்டரை காப்பாற்ற முடியாத ஒரு வக்கில்லாத கையாளாகாத தனத்தை காட்டுது. 2வது விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணி கட்சி, இதாவது இப்ப கலவரம் நடந்துச்சுனால் இது எந்த அளவுக்கு கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய திமுகவுக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா மு க ஸ்டாலின் தெரிஞ்சிருக்க வேண்டும். அது தெரிஞ்சிருந்தும் உங்களுக்கு திருமாவளவனா இருக்கட்டும், பாலகிருஷ்ணனா இருக்கட்டும், இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த கலவரத்தை பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா இது எப்படி எடுத்துக்க முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, திமுகவுடைய ஹெட்டா கலைஞர்கள் இருந்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஏற்பாடு பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்த பிளான் பண்றாங்க. ஏன்னா உங்களுக்கு 15th 16th 2 நாள்லயே பாத்தீங்கன்னா 10 ரிப்போர்ட் அமைச்சிட்டாங்க இன்டெலிஜென்ஸ் டீம்ல இருந்து. சோ ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து 10 ரிப்போர்ட் அமைச்சிட்டாங்க. மொபிலைஸ் ஆயிட்டு இருக்கு, கலவரம் வர மாதிரி இருக்குன்னு 10 ரிப்போர்ட் அமைச்சிட்டாங்க. இந்த 10 ரிப்போர்ட்டும் கண்டிப்பா ஒரு ரிப்போர்ட்டாவது சிஎம் காதுக்கு போகாம இருக்கும். ஏன்னால் ஆஸ் பர் த புரோட்டோகால் படி பாத்தீங்கன்னா டெய்லி 1 hour அப்படிங்கிறது இன்டெலிஜென்ஸ் உடைய சீஃப் போயிட்டு சிஎம் கூட பேசுவாங்க. டெய்லி 1 hour இன்க்ளூடிங் ஹாலிடேஸ், சண்டேஸ் எல்லாரும் பேசுவாங்க. அது புரோட்டோகால். அப்போ இவ்வளவு விஷயமும் சிஎம் காதுக்கு போயும் சிஎம் அதை வந்து ஆக்ஷன் எடுக்காம இருந்திருக்காரு அப்படின்னா கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க தானே எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை, அதீத நம்பிக்கையில விட்டுருக்காரு நம்ம பாக்குறோம். இதே இந்த இடத்துல திரு கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தாருனால் பாலகிருஷ்ணனையோ திருமாவளையோ கூப்பிட்டு ஏய் என்னடா அப்படி ஒரு கத்து கத்திருப்பார். இந்த பயம் இவங்களுக்கு இருந்திருக்கலாம் இல்லைங்களா, அவர்களுக்கும்
கம்யூனிஸ்ட் கட்சிக்கும். அப்படி பயம் இல்ல, ஐயோ இது வந்து நம்ம ஆளுங்கட்சி, நம்மளோட கூட்டணி கட்சி, இந்த ஆட்சியில வந்து இப்படி கலவரம் நடக்குது, நம்மளே பண்றோமே அப்படிங்கிற எண்ணம் இருந்திருந்ததுன்னா அதை பண்ணிருக்க மாட்டாங்க. ரெண்டு ஆஸ்பெக்ட் எடுத்துக்கலாம். ஒண்ணு, ஸ்டாலின் மேல அவங்களுக்கு பயம் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு ஆஸ்பெக்ட் எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டாலின் ஆட்சியை வந்து கீழே தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல திருமாவளவனோ இல்ல கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்ல இவங்களை சார்ந்த ஏதாவது ஒரு ஆளையோ அங்க உட்கார வைக்கிறதுக்கு இவங்க போட்ட பிளான கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம வரலாறு புரட்டி பார்க்கணும். வரலாறு திரும்பி பார்த்தா தெரியும், கலவரங்கள் நடக்கும்போது தான் அந்த ஆளுங்கட்சியுடைய ஒரு இன்கேப்பபிலிட்டியை மென்ஷன் பண்ணப்பட்டு அந்த கவர்மெண்ட் டிசால்வ் ஆகும். இதுல ஆக்சுவலா அந்த கலவரத்து முடிஞ்ச உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைத்திருந்தால் இந்த ஆட்சி டிசால்வ் பண்ணிருக்கலாம். மோடி அதை பண்ணாம விட்டு இருந்தாருன்னு தான் பாக்குறோம். சப்போஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சிருந்தாங்கன்னா இந்த ஆட்சி வந்து கேப்பபிலிட்டி இல்லாம இருக்கிறாங்க, லா அண்ட் ஆர்டர் காப்பாத்துற சரியான்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி டிசால்வ் பண்ணிருக்கலாம். அதுக்கு எல்லா ஒரு அதிகாரமும் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. அதே அவங்க பயன்படுத்திக்கல, ஒரு சான்ஸ் கொடுத்துட்டாங்க எடுத்துக்கலாம். இப்ப இதை வச்சு அடுத்த எலெக்ஷன்ல இவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? கண்டிப்பா நல்லா இருக்காது. கூட்டணி வைப்பாங்கன்றீங்களா இல்ல கூட்டணி வந்து இருக்காதுன்னு சொல்றீங்களா? ரெண்டு விதம் எடுத்துக்கலாங்க. இதுல உங்களுக்கு திருமாவளவன், இந்த விசிகே, கம்யூனிஸ்ட் இதுங்கெல்லாம் கூட்டணி விட்டு திமுக விட்டு பிரிஞ்சு போய் அதிமுகவுக்கு சேர்ந்தாலும் சிக்கல் தான். ஃபர்ஸ்ட் அதிமுக சேர்த்துக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஏன்னா இதுங்க பூரா ஒரு சமூக விரோத கும்பல் தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. இவ்வளவு பெரிய ஒரு ஸ்கூல் எரிச்சிருக்கிறாங்க, ஒரு 4000 பேர் படிக்கிற ஸ்கூல் எரிச்சிருக்கிறானுங்க. அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எரிஞ்சு போச்சு. எரிச்சது மட்டும் இல்லாம எரிச்சு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா சப்பக்கட்டு வேற, செல்விக்கும் இதுக்கும் சப்பக்கட்டு கட்டுதான் கொண்டிருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து. சோ இவ்வளவு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தினவங்க, அதுவும் கூட்டணி கட்சியோட கலவரத்தை ஏற்படுத்துறாங்கன்னா இவங்க நம்ம கூட வந்து கூட்டணி சேர்த்துட்டாங்கன்னா நமக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா ஏடிஎம்கே உள்ள இபிஎஸ் அவர் புரிஞ்சுட்டு இருந்திருப்பாரு. சோ அவர் சேர்த்துக்க மாட்டார். சோ அடுத்த எலெக்ஷன்லயும் இவர்கள் வந்து திமுக கூட்டணி வச்சுக்கதான் பார்ப்பாங்க மேக்சிமம். பாத்தீங்கன்னா வயசான ஒரு மூவ் என்ன கேட்டீங்கன்னா, கடைசி நேரத்துல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த ரெண்டு கட்சி துரத்து விட்டணும். விசிகே, கம்யூனிஸ்ட் இரண்டு கட்சியும் தே ஷுட் பி மேட் ஆஸ் அ பொலிட்டிக்கல் ஆர்ஃபன். வெளியே போய் துரத்தி விட்டுறணும். துரத்தி விட்டு தனியா நிக்கட்டும். தனியா நின்று ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அந்த கட்சி பலம் என்ன, அந்த கட்சி எதிர்காலம் என்ன ஆக போகுதுன்றது அவங்க புரிஞ்சுக்க முடியும். ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, எழுதி வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்றேன், 2024 இருக்கட்டும் 26 இருக்கட்டும், இந்த ரெண்டு எலெக்ஷன்லயுமே அதிமுகவுடைய மேனிபெஸ்டோல முக்கியமா அவங்களுடைய பிரச்சாரத்துல மிக முக்கியமான பாயிண்டா கள்ளக்குறிச்சி ரயட் இடம்பெறும். ரயட்டை பத்தி அவங்க பேசுவாங்க. இவ்வளவு பெரிய பள்ளிக்கூடத்தை எரிக்கிற அளவுக்கு இவங்க அமைதியா பார்த்துட்டு இருக்கக்கூடிய பொம்மை ஆட்சி தான் திமுக ஆட்சின்றதை அவங்க கண்டிப்பா பேசியே தீருவாங்க. எழுதி வச்சுக்கோங்க, இது கண்டிப்பா நடந்தே தீரும். அதே மாதிரி இந்த வழக்குல பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து பள்ளி தரப்புல எந்த தப்பு இல்லைன்னு வெளியிட்டதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே வந்து இது வந்து தற்கொலைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இபிஎஸ் அவர்கள் வந்து எதுக்கு பள்ளி தரப்புக்கு சப்போர்ட் பண்ணாம விட்டாரு? நல்ல கேள்விங்க. ஒரு சிம்பிள் எனக்கு தோன்ற விஷயம் நான் சொல்றேன் உங்களுக்கு. இபிஎஸ் அவர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, இன்டைரக்ட்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா செல்வி என்ன பண்றான்னா, போயிட்டு அங்க இருந்து வந்து இங்க உள்ள எல்லா கட்சி தலைவர்களையும் பார்க்க போறேன்னு சொல்லி ஒரு டிராமா போட்டு உட்காந்துருந்தா. ஃபர்ஸ்ட் போயிட்டு சிஎம் பார்த்தா. சிஎம் வந்து மினிஸ்டரா கூட்டு போய் பார்க்க வச்சேன் கூட இந்த அப்ப எல்லாமே பார்த்தாங்க. பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் பேசி அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா இதே சிஎம் அவர்கள் வந்து 2வது முறை பார்க்க போனப்போ உள்ளே விடல. ஆமா, உள்ள விடல. ஏனால் அந்த சமயத்துல செல்விய வாயை அடைக்கிறதுக்கும் இது சரியா நசநசன் பண்ணிட்டு இருக்கு இந்த பொம்பளை, கூப்பிட்டு வச்சு பார்த்து அமுச்சு விட்டுருக்காங்க. இதான் நடந்திருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. செகண்ட் டைம் போயிட்டு நின்னப்போ எவ்வளவோ கேட்டிருக்காளாமா, நான் வந்து ரெஸ்ட் ரூம் போன கேட்டதுக்கு நான் கூட்டு போறவான்னு ஸ்டேஷன் கூட்டு போயிருக்காங்க, தப்பு வந்துட்டாங்க. அப்ப இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா, ஸ்டாலின் அவர்களுக்குமே வந்து இது தப்பு நடந்திருக்கு, பட் நம்ம ஆக்ஷன் எடுக்காம இருக்குமே அப்படின்ற இதுவும் அவருக்கு தோணி இருக்கும் இல்லைங்களா? இதுதானங்க மேனேஜ்மெண்ட். தப்பு நடந்திருக்குன்னு தெரிஞ்சா சரி. நான் கேட்கிறேங்க, ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து முன்னாடியே பார்த்துட்டு இருக்காருன்ற சொல்றாரு, ஒரு பேடைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்காரு. ஜெயலலிதா அவர்கள் இந்த இடத்துல இருந்திருந்தா இப்படிதான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்களா, இல்ல செல்வி ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ள தூக்கி போட்டிருப்பாங்களா? ஃபர்ஸ்ட் டேவே அதை செஞ்சிருப்பாங்க. செகண்ட் டே 13th போராட்டம் பண்றா, ரைட், எல்லாம் அக்செப்டட். 14th போஸ்ட்மார்ட்டத்துக்கு போயிடுச்சு இல்ல, ஏன் போராட்டம் பண்றா, ரிமாண்ட் பண்ணுங்கன்றுவாங்க. திருப்பினும் போலீஸ் உள்ள ஒரு வீட்டுக்குள்ள வரும், வந்து பார்த்தா ஃபுல்லா கஞ்சா எடுப்பாங்க, வீட்டுக்கு வந்து கஞ்சா கேஸ் போட்டுருவாங்க.
அடுத்தது குண்டாஸ் போட்டுருவாங்க செல்வி மேல. ஒரு வருஷத்துக்கு செல்வி வெளியே அவனை பண்ணுவாங்க. இதை அதிமுக ஆட்சியில ஜெயலலிதா கூட இருந்தா பண்ணிருப்பாங்க. இதான் மேனேஜ்மெண்ட். என்னுடைய ஆட்சிக்கு கெட்ட போய் உருவாக்க நினைக்கிற நீ நினைச்சிட்டாலே உன்னை வந்து என்ன பண்ணமோ ஐ வில் டூ இட் இன் லாஃபுல் வேன் பண்ணுவாங்க. இதை பண்ணாததுதான் ஸ்டாலினுடைய இன்எஃபிஷியன்சி நம்ம சொல்றோம். இதுல இன்னொரு விஷயம் பார்க்கணும். இதுல உண்மையாலுமே நம்ம வந்து வி ஷுட் அப்ரிஷியேட் டூ பீப்புள்ங்க. நான் கட்சி சார்ந்து சப்போர்ட் பண்ணல, ஆஸ் அ ஹியூமன் பீயிங்கா நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண விரும்ப யார் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா, ரெண்டு பேர் ஆக்சுவலா இந்த வழக்கை வைத்து பெரிய ஒரு பொலிட்டிக்கல் கேம் ஆடி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இருந்த நபர்கள் இந்த வழக்கை கண்டுக்க கூட இல்லைன்னா ரெண்டு பேர் தான் சொல்றேன். ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அப்ப திரு அண்ணாமலை அவர்கள். இவங்க எங்க மேல சப்போர்ட் பண்ணிடுவாங்களோன்றதுனாலதான் இப்போ இபிஎஸ் மேலயும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா? எக்ஸாக்ட்லி தீஸ் பீப்புள் ஃபாலோ சம் ஸ்டூபிட் நாஸ்டி டிஃபேமிங் ஸ்ட்ராட்டஜி. அவ்வளவுதான். நீங்க ரெண்டு பேரையும் பாருங்க. செல்வி போய் பாக்குறா, அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறது நக்கீரம் பிரகாஷுக்கு அப்புறம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறானுங்க. போயிட்டு ஃபர்ஸ்ட் பாலகிருஷ்ணன் போய் பார்த்தாங்க. பாலகிருஷ்ணன் பார்த்துன்னு கூட உட்கார வச்சு பேசி பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்து அப்படியே அமக்கலம் பண்ணி அனுப்பிச்சு விட்டா இருந்தால். அடுத்தது இபிஎஸ் கிட்ட போறாங்க. இபிஎஸ் கிட்ட கூட சேர்க்கல. எவ்வளவு முயற்சி பண்றாங்க, செய்யறாங்க, போறாங்க. அந்த மனுஷன் கிட்டோட சேர்க்கவே இல்லை. மனுவா செக்ரட்டரி கொடுத்துட்டு போன அனுப்பிச்சு விட்டார். செக்ரட்டரி தான் மனுவை வாங்கினாங்க. அண்ணாமலை போய் பார்க்க போனாங்க. அவர் வாங்கிட்டு, இல்லம்மா ஐபிஎஸ் ஆபீசரு எனக்கு தெரியும், இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, ரிப்போர்ட் வரட்டும், நம்ம என்னன்ற பார்க்க அனுப்பிச்சு விட்டார். அட்லீஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு கட்சியிலாவது இந்த உண்மையை வெளியே சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் மக்களுக்கு இன்னும் கிளியரா தெரிஞ்சிருப்பாங்களா? ஒரு விஷயங்க, இந்த உண்மையை சொல்ல வேண்டியது ஆளும் கட்சி. ஏன்னா எதிரில உள்ளவங்க சொன்னாங்கன்னா என்ன பேசுவாங்க தெரியுங்களா? ஆமா, அண்ணாமலை கவுண்டரு, இபிஎஸ் கவுண்டரு, ரவிக்குமாரும் கவுண்டரு, ஒரே ஜாய் சப்போர்ட் பண்றாங்கன்னு அடுத்து பேசியிருப்பாங்க உனக்கு. அவங்க அமைதியா இருந்தது நல்ல மூவ். ஆனால் இந்த கேஸ்ல ஆரம்பத்துல ஒரு பிரஸ் மீட் கொடுக்க சொன்னாங்க. அப்போ எஸ்பி கொடுத்தார். ஆனால் தெளிவாக இல்ல இல்லைங்களா? தெளிவா இல்ல, கொடுக்காம விட்டாங்க. எக்ஸாக்ட்லி. ஏன்னா அப்போ இட் வாஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். ஆனால் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு சார்ஜ் ஷீட் ப்ரொடியூஸ் பண்ண உடனே இதை சிபிசிஐ கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சிபிசிஐ முகத்தை வெளியே காட்ட மாட்டாங்க. தட்ஸ் அக்செப்டட். அட்லீஸ்ட் டிஜிபியாவது வந்து ஒரு பிரஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணி இதுதான் விஷயம்னு சொல்லிட்டு முழு விஷயத்துக்கும் அவங்க ஒரு பிரஸ் மீட் கொடுத்துக்கணும். அதை கொடுக்காம விட்டதெல்லாம் ஸ்டாலினோட இன்எஃபிஷியன்சி. இங்க எப்படி பார்க்க முடியுதுன்னா, அவர் கொடுக்காம இருக்கணும்ன்றதுக்காக தான் டிஜிபி அவர்கள் மேலேயே அவங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லைங்களா? எக்ஸாக்ட்லி, இதுதான் விஷயங்க. எங்க டிஜிபி வந்து பேசுவாருன்னு சொல்லிட்டு டிஜிபி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அதாவது சைலேந்திரபாபு அவர்கள் இப்போ HOPF இருந்தாருனால் இவர் செல்விட்டு பேசிட்டு இருப்பாளா? அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. சோ இது எவ்வளவு கோலண்டர் நான் சொல்றேன். சைலேந்திரபாபு வந்து இப்ப நிறைய பேர் கோலண்டா வச்சுக்கோங்களேன். சங்கர் ஜிவால் அவர்களை பத்தி யாருக்கு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்த ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது அவர் HOPF மட்டும் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க. HOPF ஆகிறாரு, கவர்மெண்ட் இருக்காங்க. அவரை பத்தி பேச்சே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி கோழைகள் தான் இந்த கேஸ் ஹேண்டில் பண்றது, கேஸை பார்த்துட்டு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி கோழைகள் தான். அதாவது டிஜிபி அவர்களா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு வந்து எதிர்கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சிக்காரங்க வந்து ரொம்ப தெளிவா இந்த கேஸை வந்து மூவ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அவங்க அந்த கேஸை பத்தி ஒன்றும் பேசவே இல்லை. அண்ட் மறைமுகமா தே செட் நோ டு செல்வி. எனக்கு தெரிஞ்சு அதுவே மிகப்பெரிய சப்போர்ட் நம்ம நினைக்கலாம். ஏன்னா செல்வியை வந்து ஆதரிச்சு கூப்பிட்டு பேசாம இருந்து அந்த செல்வியை அப்படின்னு தூக்கி போட்டதே சூப்பரான மேட்டர். ஆனால் ஆளுங்கட்சியோட இன்எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் வந்து ஸ்டாலினுக்கு இது பிடிக்கிறதாங்க. நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப சரி. என்னன்னா, ஸ்டாலினுக்கு திருமாவளவன் பண்ண சுத்தம் பிடிக்கவே இல்லை. அடுத்தது ஒரு அரசு நிகழ்ச்சி நடக்குது. அந்த அரசு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா, ஐ திங்க் இட் ஹேப்பன் சம்வேர் இன் ஆப்போசிட் ஏர்போர்ட்ல நடந்துச்சு, ஒரு கிரவுண்ட் நடந்துச்சு. அந்த அரசு நிகழ்ச்சியுடைய பத்திரிகை வருது. அந்த பத்திரிகையில கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் பேரும் இல்லை, பாலகிருஷ்ணன் பேரும் இல்லை. சோ ஸ்டாலினுக்கு இந்த விஷயம் பிடிக்கல, ரைட்? பிடிக்கலன்னு தெரிஞ்சிச்சு, தப்புன்ட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அதை தப்பு நீங்க எப்படி நீங்க சுட்டிக்காம சொல்லி அனுப்பணும்? ஏன் பண்ணாம விட்டுட்டீங்கன்றதான் இங்க எல்லாரும் கேள்வியாகவும் இருக்கு. ஒருவேளை அரசியல் தந்திரம் அப்படிங்கிற பேர்ல அப்படியே கூட்டணி வச்சு திருமாவளவனையும் பாலகிருஷ்ணனையும் இப்ப எனக்கு 24 எலெக்ஷன்ல வந்து அவரை வந்து மிரட்டி கிரட்டி உருட்டி, இதான் தொகுதி, இப்படிதான் கொடுப்பேன், இதை நீ போட்டி போட்டுக்க, ஓவரா பேச வெளியே போ அப்படின்னு இத மாதிரி பிளான் பண்றதுக்கு டிஎம்கே பிளான் பண்றாங்கன்னு வச்சுக்கலாமே. இப்படி பிளான் பண்ணாங்களா? சுயநலத்தனம்.
இந்த செல்ஃபிஷ்னஸ். ஏன்னா மக்களுடைய லா அண்ட் ஆர்டர் காப்பாத்தல அப்படின்னால் அவன தலைவன். உங்க செல்ஃபிஷ்னஸ்க்கு மட்டும் நீங்க பிஹேவ் பண்ணிக்கிறீங்க, தென் தட்ஸ் பக்கா தப்பான விஷயம் தானே. தென் தட்ஸ் இம்மேனேஜ்மெண்ட் தானே. தட்ஸ் நாட் a குட் மேனேஜ்மெண்ட். அப்படி எப்படி நல்ல மேனேஜ் எடுத்துக்க முடியும் இந்த இடத்துல? அதே மாதிரி இந்த கேஸ் ஆரம்பத்துல இருந்து நீங்க தான் விசாரிச்சுட்டு வெளியே மீடியால சொல்லிட்டு இருக்கீங்க. சோ இப்போ உங்களை முடக்க நிறைய முயற்சி பண்ணாங்க, டிஃபேமிங் ஸ்ட்ராட்டஜி நிறைய ட்ரை பண்ணாங்க, பட் ஸ்டில் நீங்க அதை விடாம நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த உண்மையை நீங்க வெளியே சொல்றதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை? பணம் வராது, வேற என்ன? சிம்பிள். சரி, இங்க சுத்தி நீங்க பார்த்தாலுமே யோசிச்சு பாருங்களேன். நம்ம எவ்வளவு கேஸ் பேசியிருக்கோம், எவ்வளவு கேஸை பிரேக் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாவோட பிஎஸ்டி காலேஜ் கேஸை பிரேக் பண்ணோம். எல்லா மீடியாவும் ஒண்ணு சொன்னாங்க, பட் உண்மைன்றது வேற. இப்போ அந்த இடத்துல இப்போ செல்வியை எடுத்து வச்சுக்கலாமே. இப்போ நம்ம வந்து தற்கொலைன்னு சொல்றோம், அவ கொலைன்னு சொல்றா, ரேப் அசால்ட்னு சொல்றா. இதை முடிவு பண்ண வேண்டிய இடம் எது? யூடியூபா கோர்ட்டா? ஆப்வியஸ்லி கோர்ட் தான். இப்ப இவ போராட்டம் அப்படிங்கிறது கோர்ட்டா இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு சேனல் ஆரம்பிச்சு அது துக்கத்தை இருக்கக்கூடிய ஒரு லேடி வந்து உட்காந்து அந்த போர்வெடி போத்திக்கிட்டு சேனல்ல உட்காந்து பேசி அதை எடிட்டிங் வேற பண்ணி அது ஜிமிக்ஸ் வேற போட்டு பூ பூ புண்ணாக்கு புண்ணாக்கு இப்படிலாம் போட்டு செஞ்சு இதை வந்து எடிட்டிங் பண்ணி தம்ப்நெயில் போட்டு ரிலீஸ் பண்ற அளவுக்கு அவளுக்கு வந்து மைண்ட் ஸ்டேட் இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் நாட் சாரோனஸ். இது துக்கம் கிடையாது. இதுதான் நம்ம அன்னைக்கே சொன்னோம். இவ பேசுவது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் மணி. ரெண்டு ஆஸ்பெக்டுங்க. ஒண்ணு, கலவர வழக்கு அப்படிங்கிறத மக்கள் எடுத்து பார்த்திடக்கூடாது, மக்கள் அதை பத்தி பேசிடக்கூடாது. அதே மாதிரி நாம தொடர்ந்து இந்த மாதிரி பேசிட்டே இருந்தோம்னா கலவர வழக்குல நம்ம தொற்ற மாட்டாங்க, போலீஸ் நம்ம கிட்ட வர்றதுக்கு பயப்படுவாங்க அப்படின்னு யாரோ ஒரு கூமுட்டை சொல்லிட்டான் போல இருக்கு. இந்த கூமுட்டை சொன்னதின் காரணமாக இவ பேசுன்னு பேசினா, பா செல்வி பெரிய பவர்ஃபுல்லான லேடிப்பா, அவ பேசினா பல பேர் வந்து லிசன் பண்றாங்கப்பா, அவள் மக்கள் சப்போர்ட் பயங்கரமா இருக்குதுப்பா, அதனால கலவரம் அதை போடவே கூடாதுப்பா நினைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு கூமுட்டை சொன்னதின் பேரில் செல்வி பேசிக்கலாம் நம்ம பார்க்கிறோம். பட் இதெல்லாம் லாஜிக்கா பாசிபிளே கிடையாது. ஒரு கலவர வழக்கு அப்படிங்கிறதுல ஆக்சுவலா இந்த கேஸ்ல வந்து பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது யாருன்னால் ஸ்கூல் தரப்பு மட்டும்தான். ஒரு இங்க இருந்து வெளியே போன பொண்ணு திருவண்ணாமலை செல்வி சேர்க்கிறா, சேர்த்து 10 நாள் ஃபீஸ் கட்டல, ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டல, மெஸ் ஃபீஸ் கட்டல, எந்த ஃபீஸும் கட்டாம இருந்த ஒரு பொண்ணை 10 நாளைக்கு அலோ பண்ணி ஜூலை 1 ஜூலை 10 வரைக்கும் தங்க வச்சது 13 வரைக்கும் தங்க வச்சது யாருன்னு கேட்டா ஸ்கூல் தரப்பு. அப்படி அவங்க ஃப்ரீயா தங்க வச்சு படிப்பையும் கொடுத்து சாப்பாடும் போட்டு தங்க இடமும் கொடுத்து எல்லாமே அவ துணியை வாஷும் பண்ணி கொடுத்து எல்லாமே பண்ணி கொடுத்த ஒருத்தவங்களுக்கு 30 கோடி ரூபாய் லாஸ். சோ பாதிக்கப்பட்டது ஸ்கூலிங்க. சோ இப்படி இருக்கும் பட்சத்துல இந்த கலவர வழக்கை செல்விதான் A1 குற்றவாளி அப்படின்னு ஸ்டேட் போலீஸால போட முடியாத நிலைமை. இன்னும் சொல்ல போனால் எஸ்ஐடில ஃபார்ம் பண்ண இந்த டிஎஸ்பிஸ், இங்க உள்ள போலீஸ் ஆபீசர்ஸ், எஸ்ஐடி டீம் பாத்தீங்கன்னா வெரி ஹானஸ்ட் ஆபீசர்ஸ் நம்ம கேள்விப்பட்டோம். ஆனால் அவங்க வேலை பண்ண விடாம தடுக்கிறது இந்த அரசாங்கம், திரு மு.க. ஸ்டாலின் தான். ஏன்னா கூட கூட்டணி கட்சி இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் நீங்க போட்டு விட்றாதீங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க கேள்விப்பட்டோம். பட் இந்த சார்ஜ் ஷீட்டை போடும் போது இந்த கூட்டணி கட்சி திராவிட மணி, திருமாவளவன், செல்வி இவங்கெல்லாம் ஆட் பண்ணாம சார்ஜ் ஷீட்ல போட்டாங்கன்னா கண்டிப்பா அப்போயும் ஒரு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போடுவாங்களா, ஸ்கூல் தர போடுவாங்களா, அது அந்த சார்ஜ் ஷீட் படிச்சு பார்ப்பாங்களா? கன்வின்சிங்கா இல்லைனால் ஹைகோர்ட்ல போய் சிபிஐ கேட்டுருவான். சிபிஐ வந்ததுன்னா கட்சிக்காரன் கொச்சிக்காரன் அது தூக்கி போட்டு முடிச்சிருவாங்க. சிபிஐ வந்தா இந்த கேஸ் வந்து பல உண்மைகள் வெளியாகும். சோ இவருக்கு என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்ம வந்து மீடியால பேசிட்டோம்னா நம்ம வந்து அரெஸ்ட் பண்ற மாட்டாங்க அப்படிங்கிற பிம்பத்தை ஏற்படுத்த ட்ரை பண்ணிருக்கா. பட் அது ஒர்க் அவுட் ஆகல. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இத கொலைன்னு மக்கள் நம்ப வச்சாதான் காசு வாங்க முடியும். சோ இப்ப பல விதத்துல வந்து மக்கள்கிட்ட காசு வாங்கணும்னால் மக்கள் அதை கொலை நம்பணும், ரொம்ப இறக்கப்படணும். அதுக்கு ஒரே தடையாரும் நம்ம மட்டும்தான். இப்ப சப்போஸ் சிபிஐ உள்ள வராங்க அப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் மூவ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வாங்கலாம். ஃபாரன்சிக் ரிப்போர்ட் பார்ப்பாங்க. பிஃபோர் ரயட் நடந்த அந்த போட்டோ, அந்த வீடியோஸ் தான் பார்ப்பாங்க. அப்போ இந்த ரயட்டை ஏற்படுத்த காரணமா இருந்த அந்த ஒரு ட்ரிகரிங் பார்ட் எதுன்னு பார்ப்பாங்க செல்வி. ஏன்னா 16th நைட் அவ பேசின ஆடியோ நம்மளே வெளியிட்டு இருக்கோம்.
எல்லாரும் எல்லாரும் பேசியிருக்காங்க. அப்ப என்ன கேட்பாங்கன்னா 16th அன்னைக்கு ஃபர்ஸ்ட் PM ரிப்போர்ட் வந்துருச்சு, தெளிவா இருக்கு, தற்கொலை தெளிவா இருக்கு. 17th அன்னைக்கு ஸ்கூல் வாசல்ல போராட்டம் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ வாட் இஸ் இஸ் ட்ரிகரிங் பாயிண்ட், ஹூ ஆர் ஆல் வித் ஹர்? அதெல்லாம் பார்த்தா அந்த விஷயம் படிச்சு பார்த்தா தெரியும். அந்த ஆடியோல எதையோ ஒண்ணு பார்த்து படிக்கிற மாதிரியே இருக்கும். அது அனைவரும் வாரியர்னு படிச்சிருப்பாங்க. அப்ப செல்வி தான் ஃபர்ஸ்ட் சம்மன் பண்ணி கூடுவாங்க, செல்வியை கூப்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்பாட்ல இருந்த திராவிடமணி, ஏன்னா 13th அன்னைக்கு அவன் தான் இது ரேப்பன் மாடல் சொன்னாதான் நமக்கு நிவாரணம் கிடைக்கும்னு பேசியிருப்பான். அந்த வீடியோ நீங்க தான் வெளியிட்டு, நம்ம தான் வெளியிட்டு இருந்தோம். சோ இந்த ஒரு 2 பேரை ஃபர்ஸ்ட் சம்மன் பண்ணுவாங்க, திராவிடமணி இந்த செல்வி சம்மன் பண்ணுவாங்க. இப்ப அதே மாதிரி சிபிஎஸ்இ அவர்கள் விசாரணைக்காக எவ்வளவு சம்மன் அவங்க வீட்டுல கொண்டு போய் ஒட்டினாங்க, அவங்க வரவே இல்லைன்ற மாதிரி அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. இப்ப சப்போஸ் சிபிஐ அவர்கள் விசாரிக்கணும், அப்பயும் அவங்க இதே மூவ் தான் பண்ணுவாங்களா? அரெஸ்ட் பண்ணுவாங்க, சிம்பிள். இந்த கேஸ்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல அவ பெட்டிஷனரா போயிட்டான். அவ பெட்டிஷனரா இல்லாம இருந்திருந்தானா அவ கதையே வேற. ஆனா கலவர கேஸ்ல அவ அக்யூஸ்ட். சோ அக்யூஸ்டுக்கு என்ன மரியாதை நம்ம தான் கொடுப்பாங்க. சம்மன் ஒரு 41A கொடுப்பாங்க. ஒரு 41Aக்கு நீ அப்பியர் ஆகலைன்னா அதுக்கான தெளிவான விளக்கத்தை நீ கொடுத்தாங்க. விளக்கத்தை நீ கொடுத்து அந்த விளக்கம் கன்வின்சிங்கா சிபிஐக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷம் போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் ரிமாண்ட் என்கொயரி, அரெஸ்ட் ரிமாண்ட் என்கொயரி, அவ்வளவுதான். இப்ப அதே மாதிரி ஒரு 2 months பேக் நீங்க சொல்லியிருந்தீங்க நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கிறதா சொன்னீங்க. அண்ட் அதே மாதிரி ரீசெண்டா நீங்க ஒரு கடைக்கு போயிருந்ததா சொல்லி அங்க ஒரு 2 லேடிஸ் கள்ளக்குறிச்சி வழக்க மேற்கோள் காட்டி என்ன சார் ஆச்சு அந்த சர்ப்ரைசஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. சோ அது சம்பந்தமா நீங்க எதுவுமே வெளியிடல. அண்ட் நம்ம கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்ன ஆச்சுன்றத. ஆக்சுவலா கொஞ்சம் ஸ்டைல மாத்திக்கிட்டேன்னு தான் சொல்லணும். என்னன்னா உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்துல நம்ம கேஸ் பத்தி நிறைய சேனல்ஸ் பேசிட்டு இருந்தப்ப என்னன்னா அங்க ஒரு ஐ திங்க் ஒன் ஐபிசி நினைக்கிறேன், அப்ப சொல்லியிருந்தாப்ப அந்த மாதிரி, சார் நீங்க போன வாட்டி இன்டர்வியூ சொல்லியிருந்தீங்க அடுத்த ஹியரிங் ஹைகோர்ட்ல வரப்போ பெயில் கிடைச்சிரும்னு சொன்னீங்க, பெயில் கிடைச்சிருச்சு அப்படின்னாங்க. இல்ல அதெல்லாம் சொன்னேன் இல்லைங்க, அது நம்ம இந்த கேஸை ரொம்ப கீனா வாட்ச் பண்ணா அந்த கோர்ட்டுடைய மூவ்மெண்ட் நமக்கு தெரிஞ்சு போயிடும், அதாச்சும் ஈஸியா கணிச்சிட்டு முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அடுத்தடுத்த பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா இதான் நடக்கும்னு நம்ம சொல்லியிருப்போம், நடந்திருக்கு. ஸோ அப்படிலாம் பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் நம்ம முன்கூட்டியே சொல்லுவோம், அது நடந்துரும். அது என்ன காரணம்னா ஒண்ணுமே இல்லைங்க, அந்த கேஸை ரொம்ப கீனா அப்சர்வ் பண்ணா இது நடக்கும்ன்ற நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் நமக்கு அந்த சிஆர்பிசிஸ் தெரியும், ப்ரொசீடிங்ஸ் நமக்கு தெரியும், அந்த நம்ம நிறைய அதிகாரிகிட்ட பேசுறோம், சில புக்ஸ் எல்லாம் படிக்கிறோம், ஸோ அதை பத்தி கத்துக்கிறோம் நம்ம. இப்ப இந்த விஷயம் சர்ப்ரைஸ் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நடக்காம இல்ல, எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. இல்ல நீங்க அத பத்தி சொல்றப்போ நடக்க போற விஷயம் நீங்க கணிக்கிறதுன்றது வேற. பட் இந்த சர்ப்ரைஸ் அந்த மாதிரி இல்லைன்னு நீங்க சொல்லிருந்தீங்களா? நம்ம ஏன் இதை நம்ம சொல்லாம இருக்கிறோம்னா இந்த சர்ப்ரைசஸ் பொறுத்த அளவுக்கு ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வெளியிட்டுலாம்னு வெயிட் பண்றோம். ஏனென்றால் சர்ப்ரைஸ் கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா சர்ப்ரைஸ், நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு, நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. ஏன்னா முடிஞ்ச அப்புறம் வெளியிடுறப்ப அந்த சுவாரஸ்யம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பட் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. எப்ப அது நடக்கும் எதிர்பார்க்கலாம், அதுவும் நீங்க சொல்ல முடியாதுங்களா? ஒண்ணு இல்லைங்க, புது வருஷம் பிறக்க போகுது இல்லைங்களா? சோ புது வருஷம் பிறக்கிறப்போ கண்டிப்பா இந்த கேஸை பத்தி எவரெல்லாம் தப்பான ஒரு செய்தியை பரப்பிக்கிட்டு, முக்கியமா செல்வியில என்னென்ன மாதிரி பரப்பிக்கிட்டு இருந்தாலோ எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி, பேரிடி, ஆப்பு எல்லாமே ரெடியா இருக்கும். ஸோ பிறக்கக்கூடிய நியூ இயர் அப்படிங்கிறது நிச்சயமா ஸ்கூல் தரப்புக்கு ஒரு குட் நியூ இயரா இருக்கும். ஏன்னா 1.5 வருஷம் அவங்க படாதபாடு பட்டாங்க. ஏன்னா திஸ் இஸ் நாட் அ ஜோக் இல்லைங்க, 30 கோடி ரூபாய் லாஸ். என்னன்னா அந்த பொண்ணை 13 நாள் ஃப்ரீயா படிக்க வச்சதுக்கு அவங்க கொடுத்திருக்கிற விலை 30 கோடி ரூபாய்க்கு மேல. அது மட்டும் இல்லாம அத்தனை குழந்தைகளுடைய சர்டிபிகேட் எரிச்சது, அது டீச்சர் சர்டிபிகேட் எரிச்சது. ஏன்னா டீச்சர் சர்டிபிகேட்டா திருப்பி அவங்க வாங்குறதுக்கு அவ்வளவு போராடிட்டு இருந்தாங்க கோர்ட் ரீதியா. இது எல்லாத்துக்குமே செல்வி கொடுக்க போற விலை அப்படிங்கிறது மிகப்பெரிய விலையா இருக்க போது. அண்ட் அது கூடிய நடக்க வச்சுக்கோங்களேன். வெயிட் ஃபார் தி சர்ப்ரைஸ் கண்டிப்பா. அதே மாதிரி இந்த கேஸ் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நீங்க தற்கொலைன்னு சொல்லி இதை வெளியிட்டதுக்கு அப்புறம் நிறைய மீடியாஸ் உங்களை டிஃபேம் பண்ணாங்க. இது நீங்க தற்கொலைன்னு எப்படி சொல்றீங்க, அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணியும் they were defaming you. சோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ட் இப்போ எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னாங்க இது ரெண்டா நான் பிரிச்சு சொல்றேன் அந்த விஷயத்துக்கு ஆன்சர். ஃபர்ஸ்ட் நம்மள கூப்பிட்டு பேசினப்போ தந்தி கூப்பிட்டு பேசினாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஐபிசிஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசினாங்க, அதுக்கப்புறம் ரெட்பிக்ஸ் ஐபிசி எல்லாம் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு தந்தி கூப்பிட்டு பேசினப்பெல்லாம் they were just wanting to know what has happened.
ஏன்னால் நம்ம இந்த கேஸை விசாரிச்சிருக்கோம், டேட்டாஸ் கலெக்ட் பண்றோம், இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றோம், விச் நோபடி ஹாஸ் டன் இட். ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறது நம்ம கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்படிதான் இந்த ஒரு இன்டர்வியூஸ் நான் பார்த்துட்டு இருந்தோம். when I went to Netflix. நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஒரு மாதிரி கேள்விகள் ரொம்ப எகத்தாளமா கேட்டுட்டு எக்குத்தப்பா கேட்டப்போ நான் நினைச்ச விஷயம் உண்மை என்னன்னா, ஓகே ஃபிலிக்ஸ் வந்து டெக்னிக்கலி சவுண்டு, மற்றபடி இன்வெஸ்டிகேஷன்ல ஜீரோ, எதுவுமே தெரியல ஃபிலிக்ஸ்க்கு. நம்ம வந்து எஜுகேட் பண்ணலாம், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எக்ஸ்பிளைன் பண்றேன் பொறுமையா. எக்ஸ்பிளைன் அவ்வளோ பண்ணியும் அதை ஏத்துக்கக்கூடிய மென்டாலிட்டி இல்லைன்ற பண்ண நினைச்சிட்டேன் அப்படின்னா, ஓகே மேபி இவ்வளோ நாலேஜ் லெவல் போல ஃபிலிக்ஸ்க்கு. Felix doesn't have a good state of mind to understand the concept and the learnings நினைச்சிருக்கேன் ஆக்சுவலா. ஸோ ஃபிலிக்ஸ் அவ்வளோதான் போல நம்ம அறிவு, அப்படிதான் ஓப்பனா சொல்லணும்னா அறிவு கம்மி போல ஃபிலிக்ஸ் நினைச்சு நான் வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் அகெயின் அன்னைக்கே வந்து ஐத்தமிழுக்கு போயிருந்தப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த முகிலன் கூட வந்து விவாதம் இருந்துச்சு. முகிலனுக்கு வந்து நான் எவ்வளோ புரிய வைக்க ட்ரை பண்றேன், அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் பொறுமையா, அதை அவன் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணவே இல்லை. நான் தான் ஒரு வக்கலா ஒரு வார்த்தை கேட்டிருப்பேன், ஏங்க சிபிசிஐடி தப்புங்கிறீங்க, சிபிஐ தப்புங்கிறீங்க, கோர்ட் தப்புங்கிறீங்க, கவர்மெண்ட் தப்புங்கிறீங்க, பேசாம அமெரிக்க கேட்டாங்க. ஸோ அமெரிக்க கவர்மெண்ட் விசாரிக்கலாம்னு கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வேற வழி இல்லாம ஐ காட் ஃபெட் அப் வித் தோஸ் பீப்புள் பை எக்ஸ்பிளைனிங். அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு நெக்ஸ்ட் டே தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து டிஃபேம் பண்ண ட்ரை பண்றாங்க, இவங்க எல்லாருமே வந்து ஒரு அஜெண்டா பிளான் பண்றாங்க. இந்த அஜெண்டாக்கு மூல காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நக்கீரன் பிரகாஷ். ஸோ அவனுடைய கைட்லைன்ஸ்ல உங்களுக்கு டிஃபேம் பண்ணதான் அவங்க நினைக்கிறாங்க, பண்றாங்கன்றத அவங்க தெரிஞ்சிருந்தேன் சார். அப்பதான் நமக்கு தெரியப்படுத்துறாங்க, சில நண்பர்கள் தெரியப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய வே ஆஃப் ஆன்சரிங் மாறுச்சு. அதுக்கப்புறம் நீங்க கொடுத்த இன்டர்வியூஸ் தான் பார்த்தா தெரியும், எகத்தாளமா நக்கலா திருப்பி கலாச்சிருப்போம், திருப்பி நக்கல் பண்ணிருப்போம், விட்டு ஏறி இருப்போம், அப்படிதான் பண்ணியிருந்திருப்போம். ஏன்னால் ரெண்டு விஷயங்க, அந்த நம்மளை வந்து டிஃபேம் பண்ண ட்ரை பண்ணி டிஃபேம் சொல்லி கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ண எல்லா பசங்களுமே சின்ன பசங்க, என்னோட வயசுல அண்ட் அனுபவத்திலையுமே. அண்ட் இன்னொரு விஷயம், ரொம்ப ஈஸியா நான் வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து இல்லைங்க. ஸோ என் லைஃப்ல நான் திரும்பி பார்க்கறப்போ ஐ அண்டர்கான் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் இன் மை லைஃப். அண்ட் நிறைய அவமானங்கள், அசிங்கம், தோல்விகள் நிறைய பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருக்கேன். திஸ் இஸ் நாட் மை டெஸ்டினி ஆல்சோ. என்னுடைய இலக்குன்றது வேற, இது வந்து என்னுடைய இலக்குல ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் தான் இது ஆக்சுவலா. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல அப்ப நான் லைஃப்ல நான் சின்ன வயசுல பட்ட அவமானம், அசிங்கம், தோல்விகள் எல்லாமே அப்ப எனக்கு இருந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லாம் வந்து நான் அவமானப்பட்டு பட்டு 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 என்னுடைய மைண்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து இட் ஹஸ் பிகம் வெரி ஸ்ட்ராங். இதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டினா இருந்துச்சு ஆக்சுவலா. இப்போ உங்களை டவுன் ஆக்கணும்னா இவ்வளவு டிஃபேம் பண்ணிருக்காங்க, சோ தட் இந்த கேஸை விட்டு நீங்க போயிடணும், இனிமே நீங்க இதை பேசக்கூடாது, என்னதான் உண்மை தற்கொலைன்னு இருந்தா கூட இருந்துட்டு போட்டும், தற்கொலை நீ கொலைன்னு சொல்லு, இல்லைன்னா யூ கெட் அவுட் ஆஃப் த கேஸ் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிருக்காங்கன்னு தான் நம்ம பாக்குறோம். பட் ஹவ் வாஸ் யுவர் மென்டல் ஸ்டேட்? இது இவங்க டிஃபைன் பண்றப்போ உங்களுடைய மென்டல் ஸ்டேட் எப்படி இருந்துச்சு? ஹவு டிட் யூ ஓவர் கம் இட்? இல்ல அது உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு பழகிடுச்சா? சிம்பிளுங்க, ரெண்டு விஷயம் தாங்க. ஒண்ணு என் ஃபேமிலி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா தம்பி நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ ஹவ் டோல்ட் திஸ் திங் டு ஒன் சேனல். இது என்னுடைய கேஸ், நான் இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸ். இதை வந்து நீ கொலைங்கிற, ரேப் பண்ண மாட்டேங்கிற, நான் தற்கொலைன்னு சொல்றேன். இது தற்கொலைன்றத மீறி ஏதாவது வந்துச்சுன்னா ஐ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஐ கோ பிஹைண்ட் த பார்ஸ். நான் திமுறா சொல்லியிருப்பேன் அந்த விஷயத்த. ஸோ அந்த திமுரு தான் என்னோட கர்வம் தான், அந்த திமுரு அந்த கர்வம் தான் எனக்கு என்னைக்குமே இருக்கு, நான் இன்னும் நம்புறேன். ஏன்னா என்னுடைய இன்வெஸ்டிகேஷன் தப்பா போகாதுடா, நான் கரெக்டா பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு இது பிடிச்ச ஃபீல்டு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சொல்றது உழைப்பால கிடையாதுங்க, அவமானத்தால கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். ஸோ இவங்க பண்ணக்கூடிய அவமானம் ஒண்ணுமே செய்யாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன பையன் இன்டர்வியூ பண்ணியிருப்பான், நம்ம வந்து பயங்கரமா அப்படியே டிஃபேம் பண்ற பேர்ல ரொம்ப ஓவரா அப்படியே பேசியிருப்பான். அந்த இன்டர்வியூ லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா சரிங்கண்ணா, சொல்லுங்கண்ணா அப்படி பேச வச்சிருப்போம் நம்ம. ஏன்னால் நீ எல்லாம் சின்ன பையன்டா, அவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாது, நீ என்ன டைம்ல நான் ஒன்னும் ஆயிட மாட்டேன், நீ என்னதான் முக்கினாலும் இந்த கேஸுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னா ஐ வாண்ட் டு மேக் இட் a strong point there. ஸோ மேபி இந்த மாதிரி வந்து ஒரு நபரை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க போல மீடியால. ஸோ பாக்குறானுங்க, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்கன்னா ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு போல. இவங்க பண்ற டிஃபேம், இவங்க பண்ற ஆக்டிவிட்டி, இவங்க பண்ற விதம்லாம் நம்மள ஒண்ணுமே செய்யாதுங்க. இவங்க என்ன வேணா செய்யட்டும். சரி, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்ன நம்மள டிஃபேம் பண்ணானுங்க, அடுத்தது என் குடும்பத்தை பத்தி இழுத்தானுங்க, என் மனைவி பத்தி இழுத்தானுங்க, எதை பத்தி இழுத்தாலும்
கொஞ்சம் சரி வீடியோவா இருக்கே நான் கொஞ்சம் அமைதியா பேச வேண்டியதா இருக்கு. இதை கூட பண்ண முடியாத அவங்களால அப்படின்னு தான் நான் நினைச்சுப்பேன் எப்பவுமே. நீ என்ன வேணா பேசிக்கோ, இந்த கேஸ் விட்டு நான் போனாதான் என்னுடைய அது தன்மானத்துக்கு இருக்கு. இந்த கேஸ் நான் தான் பேசுவேன், நான் மட்டும்தான் பேசுவேன், கடைசிக்கு நான் மட்டும்தான் பேசுவேன். கள்ளக்குறிச்சி கேஸ்ன்னு எடுத்து பார்த்தா இந்த கேடிவி மட்டும்தான் நினைச்சு நிற்கும் கடைசியில, நாட் யூ ஜோக்கர்ஸ் அப்படின்னு தான் என்னோட ஒரே எய்மா இருந்துச்சு. ஸோ தட்ஸ் வை ஓகே பட் ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கேஸ்ல எவ்வளவு வருஷம் ஆனாலும் என்ன நடக்குதுன்றதை பொறுத்து பார்ப்போம். கண்டிப்பாங்க. இந்த கேஸ் அப்படிங்கிறது பிறக்கக்கூடிய 2024 வருஷம்ன்றது இட் வில் பி a very beautiful year and I wish all of the KTV மக்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் 2024. அண்ட் பிறக்கக்கூடிய வருஷத்துல ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா வெரி சூன் we can expect more surprises நம்ம எதிர்பார்க்கலாம். ஆரம்பத்துல இருந்தே நல்ல நியூஸ், குட் நியூஸ், நல்ல விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். அண்ட் இந்த கேஸ் 1.5 வருஷமா ஒரு சில சமூக விரோத கும்பலால அப்படியே டைவர்ட் பண்ணப்பட்டு, திருப்பப்பட்டு, குழப்பப்பட்டு, எல்லாம் பட்டு வந்திருக்கலாம். ஒரு பாயிண்ட் நாங்க வந்து ஐ வாண்ட் டு மேக் இட் a point here. முடிச்சுட்டு நான் முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் இந்த செஷனை. நம்ம இந்தியாவிலே பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய ஒரே கண்ட்ரி இந்தியா மட்டும்தான். ஃபர்ஸ்ட், வேற எங்கேயுமே ஈவன் பிரிட்டன் கூட ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. ஸோ அந்த பெருமை நமக்கு உண்டு. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு லா நமக்கு தெரியல அப்படின்னா சட்டம் தெரிய, இக்னோரன்ஸ் இஸ் அஃபென்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது சட்டம் உனக்கு தெரியவில்லை என்பது உன்னுடைய இயலாமை இல்லை, அது வந்து அஃபென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் த கண்ட்ரில இந்தியா முக்கியமான கண்ட்ரி. நான் பைக்ல வந்து ஹெல்மெட் போடாம போயிட்டேன், போலீஸ்காரங்க பிடிச்சிடுறாங்க, நிப்பாட்டி கேட்கறாங்க, ஹெல்மெட் போட தெரியாது சார், சட்டம் இருக்கு எனக்கு தெரியாது சார் நீங்க சொன்னா விட மாட்டாங்க, ஃபைனை கட்டு போடான்னு சொல்லுவாங்க. சட்டம் தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு அது வந்து அஃபென்ஸ் சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் த கண்ட்ரி இந்தியா. ஆனால் அதே கண்ட்ரி தான் பாத்தீங்கன்னா இந்தியா என்னதான் வந்து லிட்ரஸி ரேட் வந்து ஓரளவுக்கு 50+ லிட்ரஸி ரேட் இருந்தாலும் அந்த படிச்ச 50%லே பாத்தீங்கன்னா டபுள் டிகிரி கூட வாங்கியிருப்பான், ஆனா சட்டம் தெரியாது அவனுக்கு. சோ அப்படிப்பட்ட இந்தியாவில சட்டம் வந்து ஒரு சிலபஸா வைக்கப்படாம இருக்கிறது நம்ம நாட்டுல மட்டும்தான். ஏன் சொல்றேன்னா மக்களே, சட்டம் கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும், ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, சட்டம் தெரியாதுன்றது ஒரு அஃபென்ஸ். அப்படிப்பட்ட சட்டம் வந்து நம்மளுடைய சிலபஸ் இல்லாம இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அவமானமான ஒரு துரதிருஷ்டமான விஷயம். ஏன் சொல்றேன்னா, இப்படி இருக்கிறதுனாலதான் செல்வி மாதிரியான ஆட்கள்லாம் மக்களை ஏமாத்திட முடியுது. சோ சட்டம் தெரிந்தவர்கள் ஒரு பிஎம்னா என்ன, எப்படி பண்ணுவாங்க, what is the basic CRPC, எப்படி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு இருந்தவங்க, சப்போஸ் இந்த பேசிக் தெரிஞ்சிருந்தா கூட செல்வி மாதிரியான பொம்பளைங்க தலைவிரிச்சு போட்டு ஆடி அழுது எல்லாம் கூத்து கும்மாளம் பண்ணாலும் மக்கள் நம்பாம இருக்க முடியும். அப்படின்னா சட்டத்தை ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க, சட்டம் தெரிஞ்சுக்கோங்க, சிஆர்பிசி தெரிஞ்சுக்கோங்க. எதுவுமே தெரிஞ்சுக்க முடியல, படிக்க டைம் எல்லாம் கூட நீங்க ஏதாவது ஒரு நல்ல போலீஸ் நண்பரை நீங்க நண்பராக்கிட்டீங்கன்னா அவங்க கேட்டு அவங்க நிறைய சொல்லுவாங்க. ரிட்டையர்ட் போலீஸ் மேல போய் பார்க்கலாம். நீங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு குடும்பத்துல ஒரு சொந்தக்காரன் வந்து போலீஸ் இருந்திருப்பார், அவரை பிடிச்சி பேசுங்க, கேட்டு பாருங்க. ஏனால் சட்டம் தெரியாமல் இருந்ததுனால தான் இவ்வளவு பெரிய மாபை திரட்ட முடிஞ்சது செல்வியால. சட்டம் தெரியாம மக்கள் இருக்கிறதுனாலதான் அட்வான்டேஜஸா போயிடுச்சு விசிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மக்களை தப்பா வழிநடத்தி கொண்டு போறதுக்கு. ஏன்னா இவங்களுடைய சுயநலத்துக்காக அப்பாவிகளை பலி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு, கலவர வழக்கை பொறுத்தளவுக்கு, கலவரத்தை கரெக்டா பிளான் பண்ணி செஞ்சுட்டு வெளியே எஸ்கேப் ஆகின அந்த சமூக விரோதிகளா எஸ்கேப். ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த மாப் மெட்டாலிட்டியை பார்த்துட்டு வந்து அடிச்சு உடைச்சு இது பண்ணவனுங்க தான் வந்து இப்போ 500 பேர் 500 சில்லற பேர் வந்து அரெஸ்ட் ஆயிட்டாங்க. இவங்க எல்லா பசங்களும் தீஸ் பீப்புள் ஆர், ஐ கான்ட் சே இன்னசென்ட், தீஸ் பீப்புள்லாம் தெரியாம வந்து மாட்டின கேஸுங்க. பட் தப்பு பண்ணிருக்காங்க, அஃபென்ஸ் மேட் பண்ணிருக்காங்க, தே ஹவ் மேட் சம் அஃபென்ஸ். இவனுங்கெல்லாம் சட்டம் சப்போஸ் படிச்சிருந்தாங்க இந்த பசங்க அப்படின்னா வந்திருக்க மாட்டாங்க, செல்வியோட பேச்சுக்கு வந்து இறங்கியிருக்க மாட்டாங்க, மயங்கியிருக்க மாட்டாங்க, அந்த மாப் திரண்டிருக்காது. சோ இதான் நான் சொல்லிக்க விரும்புற விஷயம். 2024 பிறக்கிற சமயத்துல அட்லீஸ்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டாவது எஜுகேஷன் சிலபஸ் சட்டம் கொண்டு வரணும். அது பண்ணாலும் நமக்கு தெரியல மக்களே. பட் அட்லீஸ்ட் பொதுமக்கள் சட்டத்தை தெரிஞ்சுக்கோங்க. சட்டம் தெரிஞ்சுக்க முடியலன்னா நீங்க அட்லீஸ்ட் வீடியோஸ் ஆகுது கொஞ்சம் பாருங்க, சட்டம் தெரிஞ்சுக்க முடியும் உங்களால. அப்படி பண்ணும் பட்சத்துல சமூக விரோத கும்பல் உங்களை நெருங்காமல் பாதுகாக்க முடியும், உங்கள் குடும்பத்தை நெருங்காமல் பாதுகாக்க முடியும்னு சொல்லி ஆசைப்படுறேன். என்ன நடக்குதுன்னு பொறுத்து பார்க்கலாம் மக்களே. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நன்றி, வணக்கம்.